எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி 9th பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கொஸ்டின்ஸும் ஒரே வீடியோவில் வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இந்த 10th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 4 லெசன் வந்து சிலபஸில் வந்து கவர் ஆகாது. அதை மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸும் அதில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. திருமண வயது சட்டம் எப்போ இயற்றப்பட்டது? 1860 இயற்றப்பட்டது. அப்பெருமை ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரை சேரும். திருமண வயதிற்கான வயது 10 அப்படின்றது நிர்ணயம் செய்யப்பட்டது. அது 1891 12ஆக வந்து உயர்த்தப்பட்டது. 1925 அது 13ஆக உயர்த்தப்பட்டது. ஆனால் கவலைக்குரிய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி 1929 கூறியபடி இச்சட்டம் காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது. நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே இதை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றுறதா சொல்லப்படுது. ஓகேவா? இதில் நம்ம பார்க்கக்கூடியது முக்கியமானது என்னென்னா திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது முதன்முறையாக எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான ஆன்சர் வந்து 1860 தான் திருமண வயது சட்டம் வந்து முதலாக இயற்றப்பட்டது. அந்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரே சேரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த திருமணத்திற்கான வயது அப்போ 1860 பொறுத்த வரைக்கும் 10 அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் 1891 12ஆக வந்து உயர்த்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1925 13ஆக வந்து உயர்த்தியிருக்காங்க. ஓகேவா? இதில் கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா திருமண வயது ஒப்புதல் கமிட்டி வந்து 1929 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டம்லாம் வெறும் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது. நீதிபதி வழக்கறிஞர் ஒரு சில படித்த மனிதர்கள் மட்டும்தான் இதை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒண்டி வீரனை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஒண்டி வீரன் வந்து பூலித்தேவர் படைப்பிரிவுடைய ஒன்றனுக்கு வந்து தலைமையேற்று இருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்டு அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை வந்து ஏற்படுத்தியிருப்பார். செவிவழி செய்திப்படி ஒரு போரில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் வருந்தியதாக தெரிகிறது. ஆனால் ஒண்டி வீரன் வந்து பார்த்திங்கன்னா எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு அதை வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து ஒண்டி வீரனுடைய வீரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒண்டி வீரன் அப்படின்றவர் பூலித்தேவரின் படைப்பிரிவு ஒன்றனுக்கு வந்து தலைமையேற்றிருந்தவர் தான் ஒண்டி வீரன் அப்படின்றவர். பூலித்தேவரோடு இணைந்து போரிட்ட அவர் கம்பெனி படைகளுக்கு பெரும் சேதங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காரு. செவிவழி செய்திப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு போரில் வந்து ஒண்டி வீரனோட கையை வந்து துண்டிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அதனால பூலித்தேவர் பெருசாக வந்து வருந்திருக்கிறதாகவும், ஆனால் வந்து பார்த்தோம்னா ஒண்டி வீரன் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எதிரியோடைய கோட்டையில் வந்து தான் நுழைந்து பல தலைகளை வந்து கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு அப்படின்னு ஒண்டி வீரன் சொன்னதா இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருப்பாட்சியின் பாளையக்காரரான கோபால நாயக்கர். ஓகேவா? கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பில் மணப்பாறையின் லட்சுமி நாயக்கரும் தேவனாம்பட்டியின் பூஜை நாயக்கரும் இடம்பெற்றிருந்தனர். தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தார். அவர் பின்னாட்களில் கட்டபொம்மனின் சகோதரரான ஊமத்துரையோடும் இணைந்தார். அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆயினும் பிரிட்டிஷ் படைகளால் அவர் 1801 வெற்றி கொள்ளப்பட்டார். இதில் முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா விருப்பாட்சியின் பாளையக்காரர் தான் கோபால நாயக்கர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கோபால நாயக்கரை தலைவராக கொண்ட திண்டுக்கல் கூட்டமைப்பு யாருடைய தலைமையில் நடைபெற்றது? கோபால நாயக்கருடைய தலைமையில் நடைபெற்றது. இதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருந்தாங்க அப்படின்னா மணப்பாறையின் லட்சுமி நாயக்கர், அடுத்து தேவனாம்பட்டியின் பூஜை நாயக்கர்லாம் இதில் இடம்பெற்றிருந்ததா சொல்லப்படுது. தனது நட்பை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்லுறவு குழுவை வந்து அனுப்பி வைத்த திப்பு சுல்தானால் கோபால நாயக்கர் ஈர்க்கப்பட்டார். நல்லுறவு குழு வந்து திப்பு சுல்தான் அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷார் எதிர்த்தார். கோபால நாயக்கர் எந்த இடத்த வந்து மையமாக கொண்டு பிரிட்டிஷார் எதிர்த்தார் அப்படின்னா கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை வந்து எதிர்த்திருக்காரு. பின்னாட்களில் கட்டபொம்மனோட சகோதரர் 2 பேர் இருப்பாங்க இல்லையா, அதில் ஊமத்துறையோடு இணைந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவர் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவுடன் ஆனைமலையில் கடும் போர் புரிந்தார். ஆனைமலையில் வந்து கடும் போர் புரிந்திருக்காரு உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவோட. அடுத்து பிரிட்டிஷ் படைகளால் வந்து 1801 வந்து இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு கோபால நாயக்கர். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா குயிலியை பற்றி கொடுத்துருக்காங்க. குயிலி அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவங்க தான் குயிலி அப்படின்றவங்க. உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தினார். பெண்களுடைய படைப்பிரிவுடைய பேர் தான் உடையாள் அப்படின்றது. அந்த படைப்பிரிவு வந்து தலைமையேற்று வழி நடத்தினவங்க தான் குயிலி அப்படின்றவங்க. ஓகேவா? உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்தல் தொழில் புரிந்த பெண்ணுடைய பெயர்.
குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததுனால கொல்லப்பட்டவங்க தான் உடையாள் அப்படின்றவங்க. அந்த உடையாளுடைய பேர் தான் பெண்கள் படைப்பிரிவுடைய பேராக வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு தலைமையேற்று வழி நடத்தினவங்க தான் குயிலி அப்படின்றவங்க தெரியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்துக்கொண்டு 1780 அப்படியே பிரிட்டிஷருடைய ஆயுத கடங்களிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அளித்தார். குயிலி வந்து தனக்கு தானே நெருப்பு வச்சுக்கிட்டு 1780 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாரின் ஆயுத கடங்களிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் அளித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகேவா. வேலுநாச்சியார் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவங்க தான் குயிலி. உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தினவங்க. உடையாள் என்பது குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மெய்த்த தொழில் புரிந்த பெண்ணின் பெயராகும். குயிலி தனக்கு தானே நெருப்பு வைத்துக் கொண்டு 1780 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆயுத கடங்களிலிருந்து அனைத்து தளவாடங்களையும் வந்து அழிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே. அடுத்து 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலியமாக இரட்டை ஆட்சி அப்படின்றது அறிமுகம் செய்யப்பட்டது. இரட்டை ஆட்சி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம் மூலமாக தான் இரட்டை ஆட்சி அப்படின்றது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக மாகாண அரசின் அதிகாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அப்படின்ட்டு 2 வகைகளாக வந்து பிரிச்சிருக்காங்க 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டம் படி. ஓகேவா. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைகள் ஆங்கிலேயரோட வசம் ஒதுக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுது. மாற்றப்பட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை. ஓகேவா. உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகியன வந்து பார்த்தோம்னா இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டது. 1935 ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை வந்து முடிவுக்கு வந்தது. மாகாண சுயாட்சி அப்படின்றது எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க? 1935 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த முறை வந்து அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த முறை இரட்டை ஆட்சி முறை. இரட்டை ஆட்சி முறை 1919 வந்து கொண்டு வந்தாலும் 1935 இது வந்து நீக்கியிருக்காங்க. மாகாண சுயாட்சி அப்படின்றது 1935 தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. அவ்வளோதான். ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் அதை மட்டும் ஒரு டைம் பார்த்துருக்கலாம். நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் வந்து ஆங்கிலேயர் வசம் ஒதுக்கப்பட்ட துறைகள். ஓகேவா. மாற்றப்பட்ட துறைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் விடப்பட்டது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள். ஓகே. அடுத்து ஆங்கிலேயர்கள் 1865 ஆண்டு முதலாவது வன சட்டத்தை நிறைவேற்றினார்கள். சுள்ளி எடுப்பது, கால்நடை, தீவனம் மற்றும் தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்களையும் வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வனத்தில் வாழ்பவருக்கு தடை விதித்தது. 1878 ஆண்டில் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்களின் உரிமைகள் அரசிடம் இருந்தது. நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டது. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம் வந்து தடை செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. உள்ளூர் விவசாயிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து 1865 ஆண்டு முதலாவது வன சட்டத்தை வந்து நிறைவேற்றினார்கள். முதலாவது வன சட்டம் ஆங்கிலேயர்களால் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1865. இதன் மூலயமா என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சுள்ளி எடுக்கிறது, கால்நடை, தீவனம், தேன், விதைகள், மருத்துவ மூலிகைகள், கொட்டைகள் ஆகிய சிறிய அளவிலான வன உற்பத்தி பொருட்கள் கூட வனத்திலிருந்து சேகரிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் 1978 இதுலேருந்து ஒரு 13 வருஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா இந்திய வனங்கள் சட்டம் அப்படின்ற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நன்சை மற்றும் தரிசு நிலங்கள் அதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வனங்களாக வந்து கருதப்பட்டதாக சொல்லப்படுது. பழங்குடியினர் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1878 இந்திய வன சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா தடை செஞ்சுருக்காங்க. ஓகேவா. உள்ளூர் மக்களின் கட்டுப்பாட்டில் இருந்த வனப்பகுதிகளை தள்ளி வைப்பதற்கு பாதிக்கப்பட்ட ஆதிவாசிகளும் தேசியவாதிகளும் கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டத்திற்கு மிக முக்கிய ஆதாரமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராம்பாவின் அல்லூரி சீதாராம ராஜு அப்படின்றவங்க தலைமையிலான ஆர்ப்பாட்டத்தை குறிப்பிடலாம். ராம்பா பகுதி ஆதிவாசிகளின் நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராம ராஜு போராடியதால் அவரது உயிரை குறிவைத்து ஆங்கிலேய அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்பட்டது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராம ராஜு சுட்டுக் கொல்லப்பட்டார். அல்லூரி சீதாராம ராஜு அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு
அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகேவா. பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக இருந்தவங்க யார்? ராம்பாவின் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையிலான ஆர்ப்பாட்டம் அப்படின்றது குறிப்பிடலாம். ராம்பா பகுதியில் ஆதிவாசி நலன்கள் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளுடன் அல்லூரி சீதாராம ராஜு போராடியதனால் அவங்களோட உயிரை வந்து குறிவைத்து ஆங்கிலேய அரசு வந்து நடவடிக்கை எடுத்தது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அல்லூரி சீதாராம ராஜு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. ஓகேவா. அடுத்து, ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினர் எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் ஆகும். இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா. ஒரு சிலர் அதிகாரத்திற்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தப்படும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் ஆகும். சொன்னது காந்தியடிகள் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து, தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்திலேயே ஒரு பகுதி. சென்னை மாகாணத்தோடைய ஒரு பகுதி தான் தமிழ்நாடாக வந்து இருந்தது. அதை பற்றி தான் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னை மாகாணம் என்பது இன்றைய ஆந்திர பிரதேசத்தின் பெரும் பகுதியாகும். கடற்கரை மற்றும் ராயசீமா, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை மற்றும் ராயசீமா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர், பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் மற்றும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய கஞ்சம், இந்த பகுதியெல்லாம் சென்னை மாகாணத்துடைய ஒரு பகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவருமான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார். அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதில் முக்கிய பங்காற்றியவர். செங்கனூர் இன்றைய கேரள மாநிலத்தின் ஆலப்புழா மாவட்டத்தில் பிறந்திருந்தாலும் மதுரையில் வசிப்பதையே விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செய்தார். பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்புத்துறை என அன்புடன் அழைத்தனர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் ஒரு வழக்கறிஞராக வந்து இருந்திருக்காரு. நல்லா சொற்பொழிவாற்றுவார். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து ஏற்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான். ஓகேவா. அதை நோக்கத்தை வந்து மக்களிடையே கவனத்திற்கு கொண்டு சென்ற முக்கிய பங்காற்றியவர். செங்கனூரில் இன்றைய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புழா மாவட்டம், கேரளாவில் ஆலப்புழா மாவட்டம் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய செங்கனூரில் தான் அவர் பிறந்திருந்தாலுமே மதுரையில் வசிப்பதே தான் விரும்பி மக்களின் வழக்கறிஞராக பணி செஞ்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவை காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசாப்புத்துறை என அன்புடன் அழைத்தனர். மதுரை மக்கள் ரோசாப்புத்துறை என்ற அன்புடன் அழைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப். ஓகேவா. மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் இவர் தான். அடுத்து, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 வந்து தொடங்கியிருக்கு. ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். மதராஸில் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர் தான் ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர். 1857 பெரும்புரட்சி நடைபெற்றிருக்கும் இல்லையா. அப்போ கான்பூர் படுகொலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சம்பவத்தில் ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதற்கு வஞ்சகம் தீர்க்கிறதுக்காக வந்து பார்த்தோம்னா நீல் கொடூரமாக நடந்து கொண்டிருப்பார் நம்ம இந்தியர்கள்ட்ட. பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து கொல்லப்பட்டிருப்பார். சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சிலையை வந்து வச்சுருப்பாங்க நீலுக்கு. இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் உணர்வு வந்து இது இழைக்கப்படும் அவமரியாதை என கருதி தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டங்களை வந்து மேற்கொண்டிருப்பாங்க. 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்த போது இச்சிலை அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்தில் கொண்டு செல்லப்பட்டது. ஓகேவா. நீலுங்கிறவர் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையை சேர்ந்தவர். 1857 பெரும்புரட்சி நடைபெற்றது. அப்போ கான்பூர் படுகொலை அப்படின்ற ஒரு சம்பவத்தில் ஆங்கில பெண்களும் குழந்தைகளை வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள்ட்ட இவர் வந்து கடுமையாக நடந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்திய ஒருவராலே வந்து கொல்லப்பட்டிருப்பார். ஓகேவா. சென்னை மவுண்ட் ரோட்டில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நீலுக்கு வந்து சிலை வச்சுருப்பாங்க. இது இந்தியர்கள் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதையாக வந்து கருதி தேசியவாதிகள் வந்து சென்னையில் வந்து தொடர்ந்து ஒரு போராட்டத்தை வந்து மேற்கொள்வாங்க. இந்த போராட்டம் 1927 நடந்தாலுமே 1937 ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி வந்து அமைக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து அகற்றப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகேவா. இதோட 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஜாகிரபியில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட். ஓகேவா. இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து வீடியோவாக போடுறேன். ஓகேவா. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.